மக்களே, வெல்கம் பேக் டு டோரா புஜி கிச்சன். இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போறோம். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா எக் பிரெட் பால். அது வந்து நம்ம பண்ண போறோம். அதாவது பிரெட்டும் எக்கும் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போறோம். மக்களே, வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சிம்பிளா வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம சமைக்க போறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச நம்ம முட்டையும் ப்ரெட்டையும் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம அவிச்சு தோல் எடுத்துட்டு 2 பாதியாக நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். திக்கான ஒரு பேட்டர். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1/2 கப் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சக்தி காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ தண்ணி விட்டு திக்கான மாவு மாதிரி நம்ம வந்து அதை இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேட்டராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கட்டியான மாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அந்த எக்குக்கு வந்து அவுட் கோட்டிங் தான் இது. இதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி கிறிஸ்பியாக ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா திக்கான ஒரு பேட்டராக, அதாவது கட்டி கொட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி ப்ரெட்டோட சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டோட சென்டர் போர்ஷன் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக புழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம 1/2 எக், அது வந்து அது சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பால் ஷேப்புக்கு பிடிச்சிக்க போகிறோம். இது வந்து நம்ம சைடில் கட் பண்ண ப்ரெட்டோட சைடில் கட் பண்ண பார்ட்ஸை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு பால் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பேட்டரில் வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டு முட்டை எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பால் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இந்த சைடு அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு பொறுமையாக திருப்பி விடுங்க. அந்த சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம். பேக் சைடு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் போட்டு. ஸோ நான் திருப்பிக்கிறேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பரான பிரெட் எக் பால் வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். சட்டுன்னு நம்ம வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் மைனஸோடையும் சரி டொமேட்டோ கெச்சப்போடையும் வச்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து இது வந்து வெந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான் மக்களே, சூப்பராக சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டோரா புஜ்ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.